வணக்கம் கிளிக்கி மோமோ. இன்றைக்கி நம்ம குக்கிங் டாக்ஸில் தயிர் இட்லி எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம். எப்படி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளப்பா. இப்போ தேவையான பொருட்கள்: இட்லி ஒரு 10 இட்லி எடுத்துக்கங்க. அப்புறம் மிளகாய் ஒரு 2 மிளகாய், தயிர் ஒரு டம்ளர், தேங்காய் ஒரு 10 உங்களுக்கு தேவைக்கேற்ற எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு தெரியும், ஒரு சிறு துண்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வேணும், நம்ம கடைசியாக கட் பண்ணி கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், தேங்காய் ஒரு 10, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி சிறு துண்டு எடுத்துருக்கோம். அந்த எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு, இந்த 4 பொருட்களையும் மிக்சியில் போட்டு மை மாதிரி அரைக்கணும். நல்லா மையாக அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய், தயிர், பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம், இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி மையாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம தயிரில் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா தயிரில் போட்டு நல்லா கலந்த பிறகு தேவையான உப்பு, அந்த தயிருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்துங்க. இப்போ அந்த கலந்து வச்சுருக்க தயிர் மேலே நம்ம இட்லி இருக்குல்ல, சிறு சிறு துண்டுகளாக வெட்டணும். அந்த இட்லி நம்ம 10 இட்லி எடுக்க சொன்னோம்ல, அந்த 10 இட்லியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அந்த தயிரில் நீங்கள் சேர்க்கணும். அந்த தயிரில் நீங்கள் சேர்த்த பிறகு கொத்தமல்லி, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி மேலே கார்னிஷ் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நீங்கள் காரா பூந்தி சேர்த்து பண்ணிக்கலாம். சாட் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படி கொஞ்சம் பிஞ்சு போட்டுக்கலாம். எல்லாமே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்ல டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் தாளித்து அது மேலே ஊற்றலாம். அந்த தாளிப்பு ஊற்றினா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பேசிக் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட்டை கூட்டுறது அது உங்கள் இஷ்டம். சாட் மசாலா போடலாம், மற்ற மசாலா போட்டு நீங்கள் டேஸ்ட்டை கூட்டிக்கலாம், தாளிப்பு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம தயிர் இட்லி செய்யக்கூடிய மெத்தடு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் வரும். இதே மாதிரி ஃபுட் வீடியோக்கள் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.